ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் இருக்க ராகுஸ்தலம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ராகுக்குன்னே பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. இந்த கோயிலில் சுவாமிக்கு ராகு காலத்தில் தாங்க அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணுறாங்க. உங்களுக்கு ராகு தோஷம், திருமண தடைகள் இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த தடையெல்லாம் நீங்கன்றது இந்த கோயிலோட ஐதீகம். இந்த கோயிலுக்கு நிறைய புராண கதைகள் இருக்குதுங்க. நந்தி தேவர் சிவபெருமான இங்கே வழிபட்டு அவர் முக்தி பெற்றதாகவும் ஒரு கதை இருக்குது. அப்புறம் பிள்ளையார் சிவபெருமான வழிபட்டு இங்கே மூத்த பிள்ளையார வரம் பெற்று விளங்கினாருன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான இங்கே ஒரு புராண கதை என்னென்னா, மிரங்கி முனிவர் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இருக்கும் பொழுது சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு பார்வதி அம்மையாரை வணங்காமல் போய்க்கதாகவும், அதனால் கோபமடைஞ்ச பார்வதி தேவியார் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க. சிவன் தன்னோட உடம்புல அவங்களுக்கு சரி பாதி பங்கு கொடுக்கணும்னு பயங்கரமாக தவம் இருக்கிறப்ப சரஸ்வதி தேவியாரும் லக்ஷ்மி தேவியாரும் அம்பாளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்க. அவங்களோட கடும் தவத்தால் ரொம்பவே மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அம்மையாருக்கு தன்னோட உடம்புல சரி பாதியாக பங்கு கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கே நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியார் கிரி குஜாம்பிகை அம்பாளா கூடவே சரஸ்வதி தேவியாரும் லக்ஷ்மி தேவியாரும் இருந்து நமக்கு இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறாங்கங்க. இன்னும் ஒரு புராண கதை என்னன்னா, இந்திரன் அகலிகை மேலே ஆசைப்பட்டதாகவும் அதனால் கோபமுற்ற கௌதம முனிவர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாருங்க. அந்த சாபம் நீங்கிறதுக்கு இந்திரன் இந்த ஸ்தலத்துக்கு கிரி குஜாம்பிகை அம்பாளை பூஜை செஞ்சதாகவும் வரலாறு இருக்குதுங்க. இந்த கோயிலை மறக்காமல் நீங்களும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.